வணக்கம். கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி கீதன்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்களனையே பாடிலோரெம்பாவாய். ரொம்ப அழகா மார்கழி மாதம் 8ஆம் நாள் பாவை நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள்லாம் சிவபெருமானுடைய புகழ பாடிட்டே வீதி வழியா நடந்து போறாங்க. தன்னுடைய தோழி உறக்கத்திலேயே இருக்கா, வெளியில வரல, வீட்டுல இருந்து உன்ன அந்த தோழி கிட்ட சொல்றா, இத பாரு, பொழுது விடுஞ்சதை அறிவிக்க சேவல் கூட கூவியாச்சு, பறவைகள்லாம் கூட சத்தம் போட ஆரம்பிச்சாச்சு, இறைவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுற நேரத்தை அறிவிக்க 7 துளைகள் கொண்ட இசை கருவியும் வெண் சங்கும் ஒலிச்சாச்சு. ஆனா நீ இன்னமும் தூங்கிட்டே இருக்க, எந்திரிக்கவே இல்லை. சூரியன் கூட இந்த உலகத்துல இருக்கிற இருளையெல்லாம் விரட்டி தன்னுடைய கதிர்கள் மூலமா ஒளிய தந்தாச்சு. அதே மாதிரி நம்முடைய சிவபெருமானும் உலகத்து உயிர்களுக்கிட்ட இருக்கிற அறியாமை என்கிற இருளை விலக்கி பேரருள் என்கிற ஒளியினை தந்திருக்கான். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய அடியினையும் முடியினையும் பெருமையும் பெருங்கருணையையும் நாங்கெல்லாம் பாடிக்கிட்டே வரோமே, இதெல்லாம் உன் காதுல விழலையா? நீ இன்னும் எந்திரிக்கவே இல்லையா? உனக்கு இன்னும் பொழுது விடியவே இல்லையா? ஏன் எங்க கிட்ட எல்லாம் வாய் திறந்து பேசக்கூட மாட்டியா? இன்னும் தூங்கிட்டே இருக்கியே, அப்படி என்ன தூக்கம் உன்னோட தூக்கம்? சரி சரி, நல்லா தூங்கி நல்லா வாழு. நமக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நீ அன்பு செலுத்துற முறை இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. எப்படிப்பட்டவர் நம்முடைய சிவபெருமான்! ஊழிக்காலத்தை எல்லாம் தாண்டி மூல முழுப்பொருளாக முதற்பொருளாக இருக்கக்கூடிய நம்முடைய சிவபெருமான் உமை ஒரு பாகனாக ஏழை பங்காளனாக இருந்து நமக்கு அருள் செய்கின்றான் இல்லையா? அவனுடைய திருப்புகழினை அவனுடைய திருநாமத்தை பாடணும் இல்லையா? அதனால சீக்கிரமா நீ எந்திரிச்சு வா அப்படின்னு ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் பாவை பெண்கள் மூலமா நம்முடைய சிவபெருமானுடைய பெருமைய அழகா பாடி இருக்கார். ஒரு முறை ரமண மகரிஷிட்ட போய் ஒருத்தர் சொன்னாரு, ஆமா, எப்பவுமே குரு இல்லாம ஒருத்தர் வளரவே முடியாது, உங்களுக்கு தான் குருவே இல்லையே, நீங்க எப்படி பெரிய உயரத்துக்கு போக முடியும் அப்படின்னு கேட்டாரு. உடனே ரமண மகரிஷி சொன்னாரா, எனக்கு குரு இல்லைன்னு யாரு சொன்னது? இதோ இங்க இருக்கிற மரம் குருதான், இங்க இருக்கிற செடி கொடிகள்லாம் குருதான், ஏன் இந்த திருவண்ணாமலையே எனக்கு குருதான். குரு லௌகீகமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னார். நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு கண்ணுக்கு புலப்படாத இறைவன் நமக்கு குருவாக இருந்து பேரருள் தந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் சிவனுடைய பெருமையை இந்த மார்கழி திருநாளில் பாடி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.